الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر. இந்த ஈகை திருநாள் இதற்காக இந்த திருநாள் நடத்துறதோ அதுக்கு அந்த ஈகை திருநாளுடைய சிறப்பை பாலஸ்தீன மக்களுக்காக அங்கு அமைதி திரும்புவதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல விதமாக முடிஞ்சு எல்லாமே. அலைக்கும். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்தவர்களாக வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சந்தோஷத்தை நீடித்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஈத் முபாரக். 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 நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இனிய தேரிழந்தூர் தெற்கு பட்டக்கால் தெருவைச் சேர்ந்த கண்ணியத்திற்குரிய ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. தற்போது ஊரின் வருமானத்தை அதிகப்படுத்தும் திட்டங்களில் ஒன்றான ஜாமியா மஸ்ஜித் வணிக வளாகம் கட்டுமான விட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த பெருநாளை கொண்டாடும்படி பேக்ரவுண்டு சாங்ஸ் மியூசிக் கொடுக்கும் பொழுது இறை வணக்கங்களோட நம்ம எத்தனையோ நினைவுகளில் இருக்கிறோம். நம்ம வாழ்நாளில் பள்ளியாசை முன்னேறின இந்த விஷயம் சில அமைப்புகள் வடக்கையும் சில அமைப்புகள் தெற்கையும் போனோம்னு சொன்னாக்கா எதையும் சாதிக்க முடியாது. அளவிற்கு கல்வித்துறையிலே மிகுந்த முன்னேற்றத்தை தந்தருள்வாயாக. உயர்கல்வியை எங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கிற போது இதில் அதுக்கான நல்வாழ்த்துக்கள். வெளிநாட்டு வாழ் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தையும் நல்லபடியாக சிறப்பாக நல்லபடியாக தொழுகை நல்லபடியாக முடிந்தது. ஒருவேளை அமைப்புகள் பலவாக இருந்தாலும் நண்பர்கள் உறவினர்கள் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஊர் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக். இஸ்லாமிய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக். சகோதரர் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா முபாரக். எல்லாருக்கும் ஈத் முபாரக். விவரிக்கிற மிகப்பெரிய நிகழ்ச்சி இது. சாதாரணமாக ஒவ்வொரு ஆண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள், மகனை அறுக்க துணிந்தார்கள். அல்லாஹ் ஆட்டை கொடுத்தார், நாமும் குர்பானி கொடுக்கிறோம் என்று பேசிவிட்டு கலைந்து செல்கிறோம். இது வல்ல நிகழ்ச்சி. குர்ஆன் நமக்கு சொல்லுகிற மிகச்சிறந்த பாடம் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. இன்றைக்கு உள்ள தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவு 4 முறைகளில் இருக்கிறது. முதல் முறை என்ன தெரியுமா? தந்தை மகன் இருவரும் ஒருமித்த கருத்திலே இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். இரண்டாவது வகை, தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கும், பொதுவெளியிலே வெளிப்படுத்த மாட்டார்கள். கருத்து வேறுபாட்டை பொதுவெளிக்கு கொண்டு வர மாட்டார்கள். கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒன்றாக இருப்பதை போன்று பாவனை செய்து கொள்வார்கள். மூன்றாவது வகை, உறவினர்களுக்கு மத்தியிலே தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே இருக்கிற அந்த விரோதத்தை வெறுப்பை வெளிப்படுத்துகிற வகை மூன்றாவது வகை. நான்காவது வகை, யாராவது உங்க அத்தா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டா போதும், என்னத்தை சொல்றது, எனக்கு வந்து வாட்சிருக்கு, ஏதோ வண்டி ஓடுகிறது என்றெல்லாம் விரக்தியிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எனக்கும் என் தந்தைக்கும் மத்தியிலே விரிசல் இருக்கிறது என்பதை காட்டுகிற அந்த 4வது வகை. பப்ளிக்கிலே பொதுப்படையாக நானும் என் தந்தையும் ஒற்றுமையாக இல்லை என்பதை ஊருக்கே உலகுக்கே அறிய
தருகிற அந்த வகை 4வது வகை. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாயையும், எல்லா தந்தையையும், எல்லா மகனையும் இந்த 4 வகையில் நடத்திவிடலாம். இந்த 4 வகையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை இஃப்அல் மா துமர், இறைவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள், எதிர்பார்க்காதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவு இந்த வார்த்தையுடைய பின்னணியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தந்தை மகன் உறவுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பொருத்தம் இருந்தது. அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க. இந்த மனப்பக்குவம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது தெரியுமா? தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். குர்ஆனில் வருகிறது, இது போலலஹு அஸ்லிம், அல்லாஹ் ஒரு விஷயத்தை இப்ராஹிமுக்கு அஸ்லிம், நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அஸ்லம்து வஜ்ஹி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹ்விற்காக கட்டுப்பட்டு விட்டேன் என்று உடனடியாக அதை அப்படியே செய்து விடுவார்கள். படிப்பினைகளை நமக்கு தருகிறது. முதலாவது படிப்பினை என்ன தெரியுமா? தந்தையும் மகனும் எந்த காலத்திலும் அவர்கள் பிரிந்து விடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உலக ரீதியான மார்க்க ரீதியான காரியங்களை அவர்களால் சாதிக்க முடியும். குர்ஆனிலே வருகிறது, மகனை அனுப்புவதற்காக அவர்கள் அனுமதி கேட்டு நீங்கள் அல்லாஹ் நாடியதை செய்யுங்கள் என்று சொன்னபோது அந்த வரலாறுடைய வரிசையிலே வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா அஸ்லமா, ஃபலம்மா அஸ்லமா, அந்த இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் சம்மதித்தார்கள். தந்தையும் மகனும் அந்த உறவு அங்கே சீராக இருந்தது என்பதை முதல் படிப்பினையாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இரண்டாவது படிப்பினை, மார்க்க விஷயங்களிலே இருவருக்கும் அவர்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். மார்க்க காரியங்களிலே மார்க்க செய்திகளை தந்தையும் அறிந்திருக்க வேண்டும், மகனும் அறிந்திருக்க வேண்டும். யாராவது ஒருத்தருக்கு மார்க்க செய்தி தெரிந்து இவர்கள் இருவரும் மார்க்க விஷயங்களிலும் ஒன்றுபட்டு இருந்தார்கள். இது இரண்டாவது படிப்பினை. மூன்றாவது படிப்பினை, மார்க்க ஞானத்தை இறைவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதை அவ்வப்போது தந்தையாக இருப்பவர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த காரியங்களை மகனுக்கு ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். மார்க்க தொடர்பான, இறைவனுக்கு கட்டுப்படுதல் தொடர்பான அந்த செய்திகளை நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது மூன்றாவது படிப்படியாக சொல்லித் தரப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவுதான் அந்த கட்டுப்படுதல் அங்கே இருவருடைய புறத்திலிருந்து 100% அங்கே சம்மதித்தார்கள். நான்காவது படிப்பினை, எந்த விஷயமாக இருந்தாலும் நம் குழந்தைகளிடத்திலே, மகனிடத்திலே, மகனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். அல்லாஹ் தான் சொன்னது, வஹி அனுப்பினது அல்லாஹ் தான், கனவை காட்டியது அல்லாஹ் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தால் மகனிடத்திலே ஒன்றும் சொல்லாமல் இழுத்து போய் அறுக்க முடிந்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. ஒரு கருத்து என்ன என்று கேட்டார்கள். இன்னைக்கு குழந்தைகளிடத்திலே ஆலோசனை கேட்கிறோமா? சொல்றத கேள்றா என்று அவனை அடிமைத்தனத்தில் வைத்திருக்க கூடாது. அதற்காக வேண்டி குழந்தைகள் சொல்லுகிற அத்தனைக்கும் நாம் கட்டுப்பட்டு போக வேண்டும் என்பதில்ல. ஆலோசனை கேட்க வேண்டும். நல்லதாக இருந்தால் எடுக்க வேண்டும், தீயதாக இருந்தால் நம்முடைய ஆலோசனைகளை சொல்லி அவனுக்கு புரிய வைத்து அவனுக்கு நல்லது கெட்டது என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும். ஆலோசனை கேட்கிற பண்பாடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இருந்தது. தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே அந்த சுமூக உறவு இருந்தது என்பதை காட்டுகிறது. இது நான்காவது படிப்பினை. ஐந்தாவது படிப்பினை, இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவனுக்காக நாம் வாழ்கிறோம் என்கிற அந்த கருத்தை நம் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். இது ஐந்தாவது படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ஸலாத்தி, என் தொழுகையும், நுசுகி, என்னுடைய அழைப்பும், மமாத்தி, என்னுடைய மௌத்தும், ஹயாத்தி, பின்னாடி தான் பார்க்கலாம். லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறது. என் வாழ்வும் வாக்கும், என் வாழ்வும் மரணமும், என் தொழுகையும், என் அழைப்பும், எல்லா இபாதத்தும் இறைவனுக்காக நாம் வாழ்கிறோம் என்கிற சிந்தனையை
நம்முடைய குழந்தைகளிடத்திலே நாம் கொடுத்து வளர்த்தோம் என்று சொன்னார் தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் உள்ள உறவு சீர்பெறும் என்பதை நமக்கு சொல்லித்தர முடிகிறது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே செய்த இந்த உடன்படிக்கைகளை இந்த 5 படிப்படிகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து நம்முடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உறவுகளை பரஸ்பரம் நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை நாம் சமாளித்து விடலாம் என்கிற செய்தியை இன்றைய திருநாள் சிந்தனையாக எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய அவாவையும் நம்முடைய துவாவையும் கபூல் செய்வாராக. ஆமீன். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தொழுகைக்கான நிய்யத் அதான் நம்முடைய விளக்கத்தை இப்பொழுது சொல்லித்தரப்படுகிறது. அதை கவனத்தில் வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுவோம். முதலாவது இந்த தொழுகைக்கான நிய்யத் ஈதுல் அல்ஹாவுடைய வாஜிபான 2 ரக்காத்தை அதிகப்படியான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொழுகிறேன் என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஈதுல் அல்ஹாவுடைய வாஜிபான 2 ரக்காத்தை அதிகப்படியான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொழுகிறேன் என்று நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கான விளக்கம் விவரம், தொழுகைக்கான செய்முறை. இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவார்கள் எப்பொழுதும் பொழுது. அதை நாம் தக்பீர் கட்டி அதற்கு பின்னால் எப்பொழுதும் ஓடக்கூடிய சனாவை ஓதிக்கொள்ள வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ இல்லுக. அதற்கு பிறகு இமாம் அவர்கள் 3 அதிகப்படியான தக்பீர்களை சொல்வார்கள். அப்பொழுது நீங்கள் காது வரை கையை உயர்த்தி தொங்க போட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 3வது தக்பீரில் தக்பீரை கட்டிக்கொள்ள வேண்டும். இமாம் அவர்கள் அல்ஹம்து சூராவும் குறை சூராவும் ஓதி ருக்கு சஜிதாவை செய்து முதல் ரக்காயத்தை முடிப்பார். 2வது ரக்காயத்து வந்ததற்கு பின்னால் இமாம் அவர்கள் அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓதி முடித்ததற்கு பின்னால் ருக்குவுக்கு போவதற்கு முன்னால் 3 தடவை அதிகப்படியான தக்பீர்களை சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 4வதாக எப்பொழுதும் சொல்லக்கூடிய ருக்குவுக்கு செல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்குவுக்கு இமாம் அவர்கள் சொல்வார்கள். இது போன்று கவனத்தில் தொழுகையை நாம் விவரமான முறையிலே அதை அறிந்து தொழுகையை நிறைவேற்றுவோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகள், குறிப்பாக இந்த ஈதுல் அல்ஹாவுடைய இந்த தொழுகையும் அதற்கு பின்னால் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான முறையிலே அங்கீகரித்துக் கொள்வான். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொழுகை நாற்காலில் அமர்ந்து தொழுபவர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா இருக்கைகளும் முழுமை பெற்றிருக்கிறதா என்பதை கவனத்தில் கொள்ளவும், பின்வரிசையில் நிற்பவர்களுக்கு இடையூறு இல்லாமல் தங்களுடைய நாற்காலிகளை அமைத்துக் கொள்ளவும், உள்பள்ளியில் உள்ள சப்புகளுக்கு நேராக வலது மற்றும் இடது பக்கங்களில் உள்ள சப்புகள் அமைத்திருக்கிறதா என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். உள்பள்ளி எல்லா சப்பும் முடிஞ்சிச்சா? அடுத்து வலது பக்கம் கொஞ்சம் பாருங்க. இடது பக்கம் சப்புகளை இடைவெளி இல்லாமல் அமைச்சுக்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأصحابه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم سيد شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخيرهم. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر كبيرا والحمد لله كثيرا فسبحان الله وبحمده بكرة وأصيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جندا فهزم الأحزاب وعدا. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر والله أكبر كبيرا والحمد لله كثيرا. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي அளவிலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய விவசாயத்திலே பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய இன்ன பிற தொழில் துறைகளிலே பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய குழந்தைகளின் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக. எங்களுடைய குழந்தைகள் பொது கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் சிறந்து வளர்க்கக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஆக்கி தந்தருள்வாயாக. அரசு துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா இருக்கையிலும் சென்று அமர்கிற அளவிற்கு கல்வித்துறையிலே மிகுந்த முன்னேற்றத்தை தந்தருள்வாயாக. உயர் கல்வியை எங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கிற போது எங்களுடைய
தீனுக்கும் எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பயன் தரக்கூடிய நல்ல கல்விகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தந்தருள்வாயாக. நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம் அந்த நோக்கத்தை நீ கபூல் செய்வாயாக. இந்த தினம் நாங்கள் கொடுக்க இருக்கும் குர்பானியை நீ அங்கீகரிப்பாயாக. நீ ஒப்புக்கொள்வாயாக. ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது உன்னுடைய விசேஷ கருணை மூலமாக நீ அங்கீகரிப்பாயாக. அந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை ஒன்றிலே இருந்து இப்போது வரை நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா இபாதத்தையும் நீ அங்கீகரிப்பாயாக. என்னுடைய குர்பானிகளை குறிப்பாக நீ முக்கியமாக அங்கீகரிப்பாயாக. قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் கிருபையால ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகையை உள்ளூர் சொந்தங்களோடும் நண்பர்களோடும் நமதூர் ஜமாத்தார்களோடும் ஒரே இடத்துல ஒன்னா கூடி இறை கட்டளையை இறை காட்டிய வழியில் ஹலாலான முறையில நிறைவேற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்தவர்களாக நாம் ஒன்றாக இணைந்து மேலும் மேலும் நமது ஊரை மேம்படுத்த வேண்டும் என்றும் நம் சமுதாய அளவில் தனித்தனி அமைப்புகளாக பிரிந்து இருக்கிறோம். அப்படி பிரிந்து இருக்கும் பொழுது நம்ம சமுதாயத்திற்குத்தான் இழப்பு. ஆகையால் அப்படி பிரிந்து இருக்காமல் ஒற்றுமையாக ஒற்றை கட்டாக இருந்து நம் சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும், ஒருவேளை அமைப்புகள் பலவாக இருந்தாலும் நம் சமுதாயம் என்று வரும் பொழுது ஒற்றை கட்டாக ஒற்றை கருத்தில் ஒற்றை கட்டாக இணைந்திருக்க வேண்டும் ஒன்றாக என்றும் நான் இந்த நன்னாளில் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். காரணம், இப்போ நம்ம சமுதாயம் இருக்கிற சூழல்ல ஒற்றுமை ஒண்ணுதான் பெரிய ஆயுதம். சமுதாய கருத்துன்னு வரும் பொழுது நாம எல்லாம் ஒற்றை கட்டா நின்று சாதிக்கணும். நம்ம சமுதாய அமைப்புகள்ல சில அமைப்புகள் வடக்கையும் சில அமைப்புகள் தெற்கையும் போனோம்னு சொன்னாக்கா எதையும் சாதிக்க முடியாது. எல்லாம் ஒற்று கட்டா இருந்து சமுதாயத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நன்னாள்ல துஆ செஞ்சுக்கிறேன். ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்தவர்களாக நம் சமுதாயத்தை மேம்படுத்த அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். சில சகோதரர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பெருநா தொழுகை வீடியோ போடும் பொழுது பேக்ரவுண்ட் சாங்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் சாங்ஸ் மியூசிக் ஏதாவது கொடுக்கறீங்க. அப்படி பேக்ரவுண்ட் சாங்ஸ் மியூசிக் கொடுக்கும் பொழுது இறை வணக்கங்களோட அந்த ஒரிஜினல் சப்தத்தை எங்களால கேட்க முடியல. நம்ம உள்ளூர் சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு இரைச்சல் சப்தம் வரும். வெளிநாட்டுல இருக்கிற நாங்க அந்த சப்தத்தை மிஸ் பண்றோம். வெளிநாட்டு வந்ததுல இருந்து அந்த சப்தத்தை கேட்க முடியல. உள்ளூர் மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா கூடி சலாம் சொல்லிக்கிட்டு பெருநாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு முசாபா செய்யற அந்த சப்தத்தை, ஒரிஜினல் சப்தத்தை நாங்க ராவா ஒரிஜினலா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய ஆசைக்கேற்ப இந்த வீடியோல எந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது சாங்ஸ் மியூசிக் எதுவும் கொடுக்காம ஒரிஜினல் வீடியோவையும் ஆடியோவையும் அப்படியே போறேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்து பொருளாதார உதவி செய்த நமது தேரிழந்தூர் தெற்கு பட்டக்கால் தெருவை சேர்ந்த கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் எம் முகமது யூசுப் அவர்களுடைய மகனார், கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் எம் முகமது இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய சேனலின் சார்பாக நன்றியையும் துஆவையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை என்றென்றும் தருவானாக. ஆமீன். இதுவரைக்கும் எங்களுடைய இந்த FRK ராயல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ईद मुबारक. ईद मुबारक. ईद मुबारक.
ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஓகேங்களா? சலாம். ஆனால் லாஸ்ட்ல இதாக இருப்பீங்க. கிளம்புறீங்களா? அப்புறம் பேசிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஈதுல் அதா பெருநாள் தொழுகை நல்லவிதமாக நிறைவேற்றிவிட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த பெருநாளை கொண்டாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளூர் வெளிநாடு வாழ் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த பெருநாள் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க என்னண்ணா ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? அது வேணாம் எல்லாரும் சொல்லுண்ணா. நஜனா எல்லாரும் கொஞ்சம் மாஷா போதுமா? சரி சரி. அண்ணா அவர் எதுக்கு போற சொல்லுங்க. ஈத் முபாரக். எல்லாருக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஆமத்து பிள்ளை கயிர் எல்லாருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு போதுமா? ஈத் முபாரக். சொல்ல ஊர் ஜமாத்தார் அனைவருக்கும் ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக்.
ரம்ஜான் ஈத் முபாரக். ஈத் முபாரக் சொல்லுங்களா? ஈத் முபாரக். போதுமா? வாங்க வாங்க போகிறதுக்கா பார்க்கலையா? பால் கட்டி சுவா சரியா சரியா எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லுங்க மைக்கில். எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லுங்க. ஈத் முபாரக். ரவி போட்டுருமா? ஓகே ஓகே ஓகே. மக்கள் ஈத் முபாரக் சொல்லுங்க ஒரு வார்த்தை. சரி சரி. நல்லபடியாக சிறப்பாக நல்லபடியாக ஈதுல் அல்ஹா தொழுகை நல்லபடியாக முடிந்தது. எல்லோருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா முபாரக். முதலேருந்து செல்லாது இப்போ முதலேருந்து. ஓகே சூப்பர் மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக். கேட்க போகிறேன் யார் இந்த போய் ஆளுங்க புது ஆளாக இருக்குது. ஆமாம் ஈத் முபாரக். எல்லாருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. அப்போ கலரான அடிச்சு வந்தேன் போய் பேசுமாப்ல கிளம்பிடுவோம். இந்தியாவில் ஓகே
அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான் வாழ்த்து சொல்லுங்கள். இல்லை, எல்லாருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சந்தோஷத்தை நீடித்து தருவானாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். தகப்பல் அல்லாஹு மின்னி மின்கும் வசாலியல் அமல். இந்த ஈகை திருநாளை இதற்காக இந்த திருநாள் நடத்துகிறதோ அதுக்கு அந்த ஈகை திருநாளுடைய சிறப்பை எல்லா மனவரத்தையும் போக்கி ஈகை குணம் இன்னும் கூடக்கூடிய வாய்ப்பை நம் உலக முஸ்லிம்களுக்கும் ஊர் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக கூறி உள்ளூர் வெளியூர் வசிக்கும் நம் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் எமது இனிய இது ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல விதமாக முடிஞ்சிச்சு எல்லாமே. அலைக்கும். ஈத் முபாரக். என்ன மச்சான் எடுப்பா அப்படியே எடு. அண்ணன் வைக்கா நீங்க நான் சேர்ந்துருப்பா. அது நான் பேசுறாங்க அண்ணன் பேசுறாங்க. ராஜாங்க ஆரம்பிக்கலாமா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தேரலந்தூர் இஸ்லாமிய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழக்கூடிய தேரலந்தூர் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஜி முகமது தேரலந்தூர். வேற ஒரு பஸ் பேச நீ பேசுறேன் பேசிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். தேரலந்தூர் ஜமாத்து சகோதர சகோதரி அனைவர்களுக்கும் என்னுடைய ஈதுல் அதுகா நல்வாழ்த்துக்கள். வெளிநாட்டு வாழ் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தையும் பெருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ஊர் வாழும் வெளிநாட்டு மக்களும் சரி உள்நாட்டு மக்களும் சரி எல்லாருக்கும் ஈத் முபாரக். நம்ம எத்தனையோ நினைவுகளில் இருக்கிறோம் நம்ம வாழ்நாளில்.
பள்ளியாசம் முன்னேறணும் இந்த விஷயத்தில். அதனால் நீங்கள் எவ்வளோதோ உதவி செஞ்சுருக்கங்க. எல்லாருக்கும் மனமார நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கை கொடுக்குறேன் அப்படி. க்ளோஸ் அப் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். தம்பி அப்படி ஆளுக்கு ஒரு ஈர்ப்பு சொல்லுங்கம்மா. ஊரை காய்ச்சல் ஓடுறீங்க. என்ன பார்த்தா புள்ள பிடிக்காத மாதிரி இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமதூரில் வாழும் ஜமாத்தார்கள் மற்றும் கடல் கடந்து வாழும் நமதூர் ஜமாத் உறவுகளுக்கு நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் ஈத்துல் அகதா பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்காக அங்கு அமைதி திரும்புவதற்காக உலக முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் அமைதி திரும்புவதற்காகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மற்றும் கடல் கலந்து வாழும் நமதூர் ஜமாத்தார்கள் துவா செய்யும்படி நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈதுல் ஃபித்ர் ஹஜ் பெருநாளுடைய வாழ்த்துக்கள் அந்த மோமின் முஸ்லிம் அனைவர்களுக்கும் உரித்தாகும். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த நன்னாளில் அவள் செய்த தியாகத்து நன்னாளில் அனைவரும் நம் அறியக்கூடிய வகையில் நம்முடைய ஞானங்கள் தியாகங்கள் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லோரும் நலமுடன் வாழ்வதற்கு நல்லொரு புரிந்துருவான இந்நாளில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாட்டாமை ஷஹாபுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எனது அருமை ஊர் உறவின் முறை ஜமாத்தார்களே, தாய்மார்களே, கடல் கடந்து வாழும் எனது அருமை தேரலந்தூர் ஜமாத் சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, சிறார்களே, மேலும் உலக முஸ்லிம்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தேரலந்தூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக ஈதுல் அதுகா எனும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யௌமுல் நஹர் எனும் இந்த ஈதுல் அதுகாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகத்தை நினைவு கூறும் இந்த ஈதுல் அதுகா திருநாளில் அவர்களுடைய தியாகத்தை போன்று நாமும் மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய முயற்சிக்க வேண்டும். ஊரின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்காகவும் நம்மால் முடிந்த அளவு சிந்தனைகளாலும் உடல் உழைப்புகளாலும் தான தர்மங்களாலும் பாடுபட முன்வர வேண்டும். நமக்கிடையே இருக்கின்ற சகோதர யுத்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு நம்மிடையே அன்பும் பண்பும் பாசமும் ஈகை குணமும் கொடை குணமும் சகோதரத்துவமும் மனிதநேயமும் மேலோங்கி ஊரிலும் நாட்டிலும் ஒற்றுமை, மனிதநேயம், சகோதரத்துவம்
சமய நல்லிணக்கம் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனிடம் இந்த ஈதுல் அதுகா திருநாளில் துவா செய்கிறேன். மேலும் தற்போது ஊரின் வருமானத்தை அதிகப்படுத்தும் திட்டங்களில் ஒன்றான ஜாமியா மஸ்ஜித் வணிக வளாகம் கட்டுமான பணிகள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொடங்கப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இதே போன்று அவ்வப்போது நிர்வாகத்தால் அறிவிக்கப்படும் புதிய திட்டங்களுக்கும் ஜமாத்தார்களாகிய தாங்கள் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தக்கபல் அல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன பார்த்தா ஒரு புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கா? இங்கே அத்தாங்க வந்தாங்க. பார்க்கவே இல்லை, எடுக்கவே இல்லை. நம்ம இந்த குரூப்புக்கு பேர் என்ன? ஆள் கொஞ்சம் பேசணுமா அப்படி நல்லபடியா? உங்க வீட்டுக்கு அதை கேட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றா. இன்னும் கத்துக்கலையா? ஒரு நிமிஷம் ராஜா. யாரா பரானா? நம்ம மக்கள் ஒரு ஈத் முபாரக் சொல்லுங்க. மக்களுக்கு ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஈதுல் அதா பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே அருமை. ஓடுறாங்கப்பா பார்த்தாவே இந்த புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ இருக்கு இல்லை பார்த்தா ஓடுறாங்கப்பா. இந்த மாதிரி சொல்ல மாட்டான். Aduh.